ஒரு கைம்பெண் 200 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு விதவை பெண் வந்து வெள்ளச்சேலை உடுத்தி முக்காடை போட்டு மூளையில் உட்காந்து மூக்க சிந்திட்டு அழுகுன்னு. இதுதான் இருந்த நிலைமை. புருஷன் செத்து போயிட்டான். என் பாட்டை முத்து விடுதுன்னு செத்து போன கோயில் வாசல செத்து பணமா கிடக்கு. என் பாட்டை 2 பேரும் போகாதேங்கிற மருது பாண்டி 2 பேரும் தளபதி. போக வேணா, வெள்ளக்காரன் வருவான் சுத்துவான் அப்படின்னு பயப்படுது. ஒண்ணு கவலையே படாம மகளை தூக்கிக்கிட்டு போய் அவன் உயிரற்ற கிடந்த உடலின் மீது சத்தியம் செஞ்சு இழந்த நிலத்தை நான் மீட்டே தீர்வேன்னு போறா ஒரு மகள், ஒரு கைம்பெண். இந்த சமூகம் சொல்ற மாதிரி ஒரு பெண்மகள். என் அன்பு சொந்தங்களை நீங்க கொஞ்சிருங்க, இந்த நிலத்தில் எத்தனையோ வீரம் இருந்திருக்கான். இந்திய பெருநிலம் அடிமைப்பட்டு கிடக்குது. அந்த நிலத்தின் விடுதலைனே வச்சுக்க, எந்த ஒரு மகனும் வென்றதில்லை. போர்ல வெள்ளக்காரண்ட தோற்று தந்திருக்கான். ஏஎம் பாட்டன் தீரன் சின்னமலையோ புலித்தேவனோ இல்ல அழகுமுத்துக்கோனோ எவனுமே தோற்றுதான் போயிருக்கான். ஒரே ஒரு பெண்மகள் தான், ஒரே ஒரு பெண்மகள் தான் போரிட்டு வெள்ளையனை தோக்கடித்து இழந்த நிலத்தை மறுபடியும் மீட்டவள் ஒரே ஒருத்தி, எங்க பாட்டி மானமரத்தி வேல் நாச்சியார் தான். இல்ல கண்ட கண்ட நாய் பேய்க்கெல்லாம் தெருவிலங்கும் சிலை இருக்கு. என் பாட்டிக்கு இந்த சிவகங்கை அரண்மனை வாசல ஒரு மரப்பாச்சி தண்டி பொம்மை வச்சிருக்கான். உன் பாடத்திட்டத்திலே தென்னாட்டின் சான்சிராணின்னு தான் உன் பாட்டி எழுதியிருக்கான் வேலுநாச்சியார. வேலுநாச்சியார் பிறந்து இறந்து 85 வருஷம் கழிச்சு பிறக்கிறான் மணிக்கர்ணைங்கிற பெண். நீ என்ன வரலாற்றுல பதிவு செஞ்சிருக்கணும்? சான்சிராணி எழுதும் போது வடநாட்டின் வேலுநாச்சியார்னு எழுதியிருக்கணும். ஆனா நீ என்ன பண்ற? தென்னாட்டின் சான்சிராணின்னு என் பாட்டி எழுதுற. அங்க நான் பேசாம மண்டையாட்டிட்டு இருந்தேன் பாரு, அங்க செத்துச்சு என் வரலாறு, அங்க போயிருச்சு என்னுடைய வரலாறு.